அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் ஜனகவல்லி, எக்ஸிகியூட்டிவ் அசிஸ்டன்ட் ஃபவுண்டர். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க போற புக்கு வந்து அன்பு மதம். இது சுவாமி விவேகானந்தர் எழுதியிருக்கார். அறிவால அனைத்தையும் சாதிச்சிட முடியாது, அன்பு வேணும், அன்பு செலுத்தணும், அன்பு பெற வேண்டும், அப்பொழுதுதான் வாழ்க்கைக்கு பொருள் இருக்கும்ன்றத சொல்லியிருக்கார். அதை பத்தி தான் இந்த புத்தகம் ஃபுல்லாவே சொல்லியிருக்காரு. அன்பு பத்தி தான். இதுல திருவள்ளுவர் வந்து அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண் நீர் பூசல் தரும் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு நமக்கு. அந்த திருக்குறள்ல என்ன சொல்றாருன்னா, அன்பை வந்து தாழ்பால் போட்டு அடைச்சு வைக்க முடியாது. அன்புள்ளம் இருக்கவங்களோட கண்ணீர் வந்து வெளியில வந்தாலே அந்த அன்போட இது எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இந்த புத்தகத்தோட சாராம்சம் வந்து சுவாமி விவேகானந்தர் அமெரிக்கால நியூயார்க்ல வந்து பக்தி யோகம்ன்ற தலைப்பும் கீழே 1895 வருஷமும் 1896 டிசம்பர் ஜனவரி தேதிகள்ல பேசினதோட தொகுப்பை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து சுவாமி வந்து சாஸ்திரங்களை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கார். அதை வந்து மேற்கோள் காட்டி எழுதினவர் வந்து அந்த ராமகிருஷ்ண மடத்தோட துறவி வந்து ஆசுதோஷானந்தர்ன்ற சுவாமி. என்ன ஹெட்டிங் கீழே அவர் சொல்லியிருக்காருன்னா, கடவுள் நமக்கு தேவையா, ஆன்மீக வாழ்வு, அடிப்படை தேவைகள், குரு சீடர் தகுதிகள், உருவ வழிபாடு, இஷ்டம், நிஷ்டை அண்ட் லட்சியம் அப்படின்ற தலைப்பின் கீழே எல்லாம் சொல்லியிருக்காரு. நம்ம ஒரு ஒரு தலைப்பா அதுல என்னால என்ன இந்த புக்குக்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க முடியுமோ அந்த பாயிண்ட்ஸை எடுத்து நான் போட்டிருக்கேன். இதுல கடவுள் நமக்கு தேவையா, கடவுள் நமக்கு தேவையான்ற தலைப்பின் கீழே மனிதன் வந்து உடலும் ஆன்மாவும் சேர்ந்ததுதான் மனுஷன். இத வந்து ஃபாரினர்ஸ் வந்து மரணத்தை பத்தி சொல்லும் போது உயிரை அவன் துறக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதே இந்தியால வந்து உடலை துறக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல வந்து ரெண்டு விதமான கருத்து இருக்கு. மனிதன்றவன் வந்து உடல், அதுல ஆன்மா இருக்குன்றது ஒரு முதல் கருத்து. மனிதன்றவன் வந்து ஆன்மா, அதுல உடல் இருக்கு, அந்த ஆன்மாக்கு உடல் உண்டு அப்படிங்கிறது தான் ரெண்டாவது கருத்து. இந்த முதல் கருத்துல என்ன சொல்றாங்கன்னா, உடம்புக்கு மட்டும் அவங்க முக்கியத்துவம் தராங்க. அதுல அவங்க கிட்ட போய் நீங்க எதுக்கு வாழணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அவங்க வந்து உடைமை, சொத்து, உறவு இதனால கிடைக்கிற இன்பத்தினால நாங்க வந்து உயிர் வாழறோம் அப்படின்ற மாதிரிதான் அவங்க பதில் இருக்கும். இதை தாண்டி உயர்ந்த ஒண்ணு இருக்குங்கிறத வந்து புரிஞ்சுக்கிற நிலையில அவங்க இல்ல. அடுத்தது வந்து இரண்டாவது கருத்து உள்ளவங்கள்ட்ட போய் நம்ம கேட்டோம்னா, அது முற்றிலும் அது வந்து இந்திய கலாச்சாரம். நம்மளோட கலாச்சாரத்துல ஆன்மாக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். அதுல வந்து வாழ்வோட லட்சியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது இறைவனை அடையிறது தான். அவருக்கு அப்பாற்பட்டது வேற ஒண்ணுமே இல்ல அப்படிங்கறத தான் நம்ம சொல்லுவோம். அதாவது நிலையில்லாத மீதி புல இன்பங்கள்ல இருக்கிற அன்பை அன்பை மட்டுமே அதிலேருந்து விடுபட்டு அன்பை மட்டுமே செலுத்துறது மட்டும்தான் நம்ம இறைவனை அடையிற வழி அப்படிங்கிறது தான் இந்திய கலாச்சாரம் நமக்கு இதுதான் போதிக்கிறது. இதுதான் நம்மளோட கலாச்சாரம். அடுத்தது வந்து ஆன்மீக வாழ்வு. ஆன்மீக வாழ்வுல வந்து சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் தாண்டி கொள்கை கோட்பாடு இது மூலமா நம்பிக்கை இருந்து இது மூலமா நம்ம ஆன்மீக வாழ்வு உதவி புரியறதுக்கு இதெல்லாம் தான் நமக்கு உதவுறது அப்படிங்கிறத சொல்றாரு. சடங்கு சம்பிரதாயத்தை தாண்டி கொள்கை கோட்பாடும் இருக்கணும், நம்பிக்கையும் இருக்கணும், அதுதான் நமக்கு ஆன்மீக வாழ்வுக்கு உதவி புரியும் அப்படின்னு சொல்றாரு. ஆன்மீகம் அப்படின்னா அனுபூதி. அனுபூதி அப்படிங்கிறது வந்து அணுன்றது வந்து அனுபவம், பூதி அப்படின்னா பூரிப்பு. அனுபவம்னா என்ன? இறைவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் அனுபவம். அந்த புரிதல் வந்து நமக்கும் அதுல நமக்கும் அனுபவிக்கப்படுற அந்த இறைத்தன்மை, நம்மளுக்கு இருக்கிற அந்த பக்திக்கும் உள்ள உணர்வு தான் அந்த அனுபவம்னு சொல்றோம். அதாவது அந்த இறைத்தன்மை வந்து புரியாம பலவீனமா இருக்கவங்களால கடவுளை கண்டிப்பா அடைய முடியாதுன்னு சொல்றாரு. ஆன்மீகம் மட்டும்தான் அவரை அடையறதுக்கு ஒரே வழி அப்படின்றத சொல்றாரு. இதுல வந்து நமக்கான புற வழிபாட்டு பயிற்சினா இப்ப வந்து வேண்டுதல் இருக்கும், அலகு குத்துறது, இது எடுக்கிறது, அந்த மாதிரி நிறைய வழிமுறை நமக்கான வழிமுறைகள் இருக்கும். அதெல்லாம் அவங்கவுங்க மதத்துக்கு ஏத்த மாதிரி அதுக்கான பயிற்சி, அதுக்கான இது வகுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்றாரு. பணம், உடல்நிலை சம்பந்தமா எனக்கு நிறைய பணம் கொடு, என் உடம்பு நல்லா இருக்கணும், நான் நல்லா இது பண்ணோம் அப்படின்லாம் நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். அந்த பிரார்த்தனை மூலமா நமக்கு பலன் கிடைக்கலாம், அதெல்லாம் கிடைக்கலாம். ஆனா அது வந்து நம்மள இறைவனை அடையறதுக்கான வழி அது கிடையாது, அது மட்டுமே போராது அப்படிங்கறத சொல்றாரு. பொன் பொருள் உறவு இதுல எல்லாம் பற்று இல்லாம கடவுளை மட்டுமே நினைச்சு பைத்தியமா இறைப்பித்தனா இருக்கிறவங்க மட்டும்தான் கடவுளை உணர முடியும்.
ஆசை, தேவையிலேருந்து விடுபட்டு யாரெல்லாம் இருக்கமோ, அவங்களால தான் இறைத்தன்மை அடைய முடியும். அப்படிங்கிறத இந்த இதன் கீழ சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து அடிப்படை தேவைகள். அடிப்படை தேவைகள்னா மனைவி, மக்கள், மக்கள்னா குழந்தைகள். மனைவி, மக்கள், செல்வம் மற்றும் உணவு. இதெல்லாம் தான் புலனின்ப பொருட்கள் அப்படின்றத சொல்றாரு. இதுல இருக்கிற பற்ற மட்டும் எடுத்து இதுல இருந்து பற்று இல்லாம இறைவனிடம் மட்டுமே நம்ம பற்ற செலுத்தினா மட்டும்தான் அது பக்தி அப்படிங்கறத சொல்றாரு. பக்தி வந்து நமக்கு எதையும் அழிக்காது. அதுக்கு மாறா நமக்கு வந்து அவேர்னஸ கொடுத்து நம்ம வாழ்க்கைய நல்லா வாழறதுக்கான வழிவகுக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. ராமானுஜர் வந்து இதுல வந்து ஆழ்ந்த பக்தியை பெறறதுக்கு முதல்ல வந்து நமக்கு விவேகம் தேவை. விவேகம்னா பகுத்தறிவு. பகுத்தறிவு இங்க வந்து பகுத்தறிவுன்னு எதை சொல்றாருன்னா, உணவை வந்து பகுத்தறிஞ்சு நம்ம சாப்பிடணும் அப்படிங்கறத இங்க சொல்றாரு. அதாவது உடலுக்கும் மனசுக்கும் தேவையான சக்தி எல்லாமே நமக்கு உணவுல இருந்து தான் கிடைக்குது. அந்த மாதிரி உணவை வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் அப்படிங்கறதே சொல்றாரு. சாத்வீகமான உணவு தான் நமக்கு வந்து வன்மம் இல்லாத ஒரு சாந்த குணத்தை கொடுக்கும். அப்படின்னா அது என்ன மாதிரி உணவு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி அந்த மாதிரி உணவெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா, அது நமக்கான உணவு கிடையாது. கடின உழைப்பாளிகள் மட்டும் தான் அத சாப்பிடலாம். பக்தர்களுக்கான உணவு வந்து சாத்வீகமான உணவு அப்படிங்கிறத சொல்றாரு. எந்த உணர்ச்சியும் தூண்டக்கூடிய உணவ நம்ம சாப்பிடக்கூடாது. நம்ம மத வாழ்வியல் படி சாத்வீக உணவு பழக்கங்கள தான் மேற்கொள்ளணும். அப்படிங்கிறத இங்க சொல்றாரு. அடிப்படை தேவைகள். அடிப்படை தேவைகள் அப்படின்ற தலைப்புல பற்று. பற்றுங்கிறது வந்து இறைவனை தாண்டி வேற எது மேல வச்சாலும் அது பக்தி இருக்காது. அப்ப நம்ம சுயநலம் மிகுந்தவர்களா தான் மாறுறோம். அப்படிங்கறத சொல்லிட்டு, அநீதி, அவமானம் இதெல்லாம் வந்து நம்மளோட சுயநலத்தால மட்டுமே ஏற்படுது. இத புராண இதிகாசத்துல எல்லாமும் இதுதான் சொல்லுது நம்மளுக்கு. அதாவது என்னென்ன சுயநலத்தினால என்னென்ன அசிங்கப்படுறோம், அவமானப்படுறோங்கிறத புராண இதிகாசம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறத சொல்றாரு. ராமாயணத்தை எடுத்துட்டீங்கன்னா, அதுல சூர்பனகை வந்து ராமரோட அழகுல மயங்கி, நான் இந்த மாதிரி அவர்கிட்ட வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசுறாங்க. பேசும்போது அதனாலதான் அதனால சாரி லக்ஷ்மணன் வந்து கோவப்பட்டு அவங்க மூக்க வந்து அறுக்குறாரு. இந்த இது வந்து அவங்க சுயநலத்தினால நடந்த ஒரு விஷயம்தான். அதே மாதிரி சீதை வந்து மானோட அழகுல மயங்கினனாலதான் ராமன் அதை துரத்திட்டு போய் அந்த துரத்தின்னு போறாரு. போறப்போ அந்த மானை வந்து ஆஹ் இது அம்பு விடும்போது அது மாரீச்சன் அப்படின்ற ஒருத்தர்ன்றதுனால சூழ்ச்சி அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி மகாபாரதத்துல பாண்டவர்கள் வந்து அவங்க வந்து சூதாட்டத்துல இருக்கிற ஆர்வத்தினாலையும் ஆஹ் மயக்கத்தினாலையும் தான் பொன், பொருள், நாடு, மனைவி, மக்கள் அப்படின்னு எல்லாரையுமே வந்து அந்த சூதாட்டத்து மூலமா துறக்கறாங்க. அதே கௌரவர்கள் வந்து சொத்து மேல இருக்கிற ஆசையினால அந்த அரக்கு மாளிகையை எரிக்கிற அந்த கதையும் இந்த சூழ்ச்சியினாலதான் நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இங்க நான் சொல்லியிருக்கேன். பொறாமைன்னு தீமை எல்லாவோட தப்புக்கும் காரணமா இருக்கு. துரோகம் செய்யறதுனால மகிழ்ச்சி கிடைச்சாலும் பின்னாடி வந்து நமக்கு வன்மத்தை மட்டும்தான் அது கொடுக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. ராமானுஜர் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பற்றற்ற சாத்வீகமான வாழ்க்கையை வாழறதுதான் இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு நல்லது, சாலச் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் கடவுளை மட்டுமே தீவிரமா நேசிக்கிற மனோநிலை நமக்கு வேணும். அது மட்டும்தான் லட்சியமா இருக்கணும் நமக்கு அப்படிங்கறத இங்க சொல்றாரு. குரு சீடர் தகுதிகள். அறிவை வளர்த்துக்க நம்ம நிறைய புஸ்தகம் படிக்கலாம். அது மூலமா நமக்கு கிடைக்கலாம். ஆனா ஆன்மீக அறிவுன்றது வந்து ஒரு குரு, ஒரு ஆன்மாவினால மட்டுமே தர முடியும். அது குரு மட்டும்தான் நம்மளுக்கு தர முடியும். அப்படி இருக்கிற குரு வந்து கடவுளை அறிஞ்ச நல்ல குருவால மட்டும்தான் அதை நமக்கு கொடுக்க முடியும். அவர் வந்து நல்ல விஷயங்களை போதிச்சு நம்மளோட அஞ்ஞானம்னா தெளிவற்ற அறிவு, நமக்கு தெளிவில்லாம இருக்கிற நம்மள தெளிவாக்கி தேவையானதை பயிற்றுவிக்கணும். அவர் தான் நல்ல குருவா இருக்க முடியும். அதே மாதிரி நல்ல சீடனா இருக்கவங்க அடக்கம், பணிவு, ஒழுக்கம் இந்த மாதிரி என்னென்ன குவாலிபிகேஷன் அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா, அடக்கம், பணிவு, ஒழுக்கம், மரியாதை, விடாமுயற்சி, நம்பிக்கை இதெல்லாமே ஒரு நல்ல சீடனா இருக்கிறதுக்கான குவாலிபிகேஷன். இது மூலமா மட்டும்தான் அவங்களால நல்லறிவு பெற்று விளங்க முடியும். ஒரு குரு நல்ல ஒழுக்கம், நன்னெறி, நல்ல அனுபவம், நேர்மையா போதிச்சா மட்டும்தான்
சீடர்கள் வாழ்வுல சிறப்பா இருக்க முடியும் அப்படிங்கறது சொல்றாரு. உருவ வழிபாடுன்னு வரும். அந்த உருவ வழிபாடு கீழ இந்துக்கள் வந்து மெயினா வந்து ஃபாலோ பண்றது உருவ வழிபாட்டை மட்டும் நம்ம பேஸ் பண்ணி இது பண்றோம். அதுல வந்து அவதாரமா கடவுள் வந்து அவதாரமா மக்களோட மக்களா வாழ்ந்தார் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து ராமாயணம். ராமர் வந்து அத மாதிரி நம்ம கூடவே மக்களோட மக்களா வாழ்ந்து நிறைய விஷயங்கள் இது பண்ணியிருக்கார், நமக்கு சொல்லி கொடுத்திருக்கார். அப்போ அந்த ராமாயணத்துல யார்கிட்ட எந்தெந்த பண்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் எடுத்து நான் எக்ஸாம்பிளா இங்க சொல்றேன். அறநெறி தவறாமல் வாழறதுக்கு வந்து ராமனை நம்ம சொல்லலாம். கருணையா இருக்கிறதுக்கு வந்து கௌசல்யை சொல்லலாம். பக்தியா இருக்கிறதுக்கு பரதனை சொல்லலாம். விசுவாசமா இருக்கிறதுக்கு விபீஷ்ணனை சொல்லலாம். நம்பிக்கையா இருக்கிறதுக்கு அனுமனை சொல்லலாம். நல்லொழுக்கத்தோட இருக்கிறதுக்கு லக்ஷ்மணனை சொல்லலாம். இப்படி நற்குணங்கள் இத்தனை பேர்ட்ட இருக்கு. இருந்தும் இன்னும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். கோபம் வந்து விஸ்வாமித்திரருக்கு சொல்லலாம். துரோகம் வந்து கூனிக்கு சொல்லலாம். மோகம் அப்படிங்கிறது சூர்பனைக்கு சொல்லலாம். பொறாமை கைகேயிக்கு சொல்லலாம். பயம் மாரீச்சனுக்கு சொல்லலாம். இது எல்லாமே வந்து எல்லா தாக்கம் இத்தனை இருந்தும் எல்லா தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் நம்ம ராமன் வந்து சற்றும் அறநெறி வழுவாமல் அவரோட ராம அவதாரத்துல எப்படி இருந்தாருங்கிறத காமிக்கிறதுக்கு தான் இந்த விஷயம் இந்த விஷயத்த சொல்றாரு. அடுத்து இஷ்டம். இஷ்டம்ன்றது வந்து இஷ்ன்ற மூலச்சொல்லிலேருந்து தோன்றிய விஷயம். அதாவது விரும்பு தேர்ந்தெடுங்கிறது தான் இஷ்டம்ன்றதுக்கான அர்த்தம். அதுல வந்து வாழ்வோட எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுதலை பெறுவது மட்டும்தான் இதுக்கான ஒரே வழி அப்படின்னு சொல்றாரு. அதாவது உடல், உள்ளம், ஒழுக்கம், ஆன்மீகம் இதுல பலவீனமா இருந்த யாராலையும் கடவுளை அடைய முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஒரு விஷயத்துக்கு பல பிரிவு உட்பிரிவு எல்லாம் இருக்கு. ஆனா சூரியன் ஒன்றுதான். அத பல்வேறு இடங்கள்ல இருந்து பல்வேறு நபர்களால பார்க்கப்படும் போது வேற வேற தோற்றம் அளித்தாலும் அதன் அறுதி உண்மைன்றது ஒண்ணுதான் அப்படிங்கறது இங்க சொல்றாரு அவரு. அதனால அன்பு வடிவான இறைவனை நாடுங்கள். இறைவன் தான் உண்மை. இறைவனை தவிர இறைவனுக்காக எல்லாத்தையும் துறக்கலாம். நம்ம இறைவனை நேசிப்பதும் அவருக்கு தொண்டு செய்வதும் தவிர மற்ற அனைத்துமே வீண் அப்படிங்கறத இந்த இஷ்டம்ன்ற அந்த இதுல சொல்லியிருக்காரு. நிஷ்டை. நிஷ்டை அப்படின்னா நம்ம வந்து எல்லா இடத்துலயும் திருப்பியும் இதேதான். இறைவனை மட்டும் வழிபடுறது பக்தி. இத பத்தி தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. இறைவனை மட்டுமே வழிபடுவதுதான் பக்தி. வேற யாரையும் வழிபடுறது பக்தி ஆகாது. அதே மாதிரி இறைவனை வந்து பல்வேறு வடிவங்கள்ல பல்வேறு கருத்துக்கள்ல நம்ம வழிபடலாம். ஆனா நம்மளோட சொந்த கருத்து சொந்த இடத்தை விட்டு விலகாமல் இருக்கிறது தான் நிஷ்டை அப்படிங்கிறது இதுக்கு ஒரு இது சொல்றாரு. அதுக்காக ஒரு சிலர் வந்து முயலுக்கு மூணே காலுன்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க ஒப்பீனியன்ல நான் கரெக்டா இருக்கேன்றது இங்க சொல்ல முடியாது. அது இது வராது. அனுமன் வந்து இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றாரு. அனுமன் ஒரு சன்னியாசி, எல்லாருக்குமே தெரியும். ஒரு பெரிய யோகி அவர். அவர் ரொம்ப காலம் வாழ்ந்தார். அப்போ இறைவன் வந்து ராமனா அவதாரம் செய்யும் போது அவர் பக்தனாக இருந்தார். அவரது காலத்திலேயே திருப்பி இறைவன் வந்து கிருஷ்ணனாக ஒரு அவதாரம் எடுத்தார். அதையும் வந்து அவர் வாழ்நாளிலேயே நடந்த விஷயம். அவர் அதையும் பார்த்தார். அப்போ கிருஷ்ணனுக்கு ஒரு தடவை சேவை செய்ய ஹனுமான் அங்க போனார். கிருஷ்ணன்ட்ட போயிட்டு, கிருஷ்ணா நான் உன்னை வந்து ராமனோட வடிவில தான் நான் உன்னை பார்க்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு கிருஷ்ணன் வந்து கேட்டார், ஏன் நான் இப்ப இருக்கிற இந்த வடிவத்துக்கு என்ன குறை? நானே கிருஷ்ணன், நானே ராமன், எல்லாமே என் உருவம் தானே அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே அதுக்கு ஹனுமன் சொன்னார், கிருஷ்ணா அது எனக்கு தெரியும். ஜானகி ராமனும் ஒண்ணுதான், லக்ஷ்மி நாதனும் ஒண்ணுதான். ரெண்டுமே பரமாத்மாவோட அவதாரம் தான். ஆனாலும் எனக்கு எல்லாமே ஜானகி ராமனே தான் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதாவது அவரோட கருத்துல அவர் விலகாம எனக்கு எல்லாமே வந்து ராமன் தான் அப்படிங்கறத சொன்னார். அதனால இதுதான் நிஷ்டை அப்படிங்கறது சொல்லியிருக்காரு விவேகானந்தர். ஜானகிராமன் ஊருக்கு போயிட்டாமா? உங்க கூட தான் சார் இருக்காரு. அடுத்தது வந்து லட்சியம். லட்சியம்ல வந்து குரு சீடனோட ஒரு கதையை சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு குரு கிட்ட வந்து சீடன் போய் எனக்கு வந்து ஆன்மீகம் வேணும், ஆன்மீகம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அவர் வந்து சிரிச்சாராம். சிரிச்சுட்டு ஒண்ணுமே பதில் சொல்லலையாம். அதுக்கப்புறம் டெய்லி ரெகுலரா அந்த சீடன் போய் குரு கிட்ட எனக்கு ஆன்மீகம் வேணும், ஆன்மீகம் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஒரு நாள் என்ன பண்ணாரு, ஒரு ரொம்ப உச்சி வெயில் வேலையில
ஆத்துக்கு அழிச்சுட்டு குளிக்கிறதுக்கு கூட்டு போனாரு. கூட்டு போனப்போ சீடன் அவர் கூட போயிருக்கான். சீடனும் அவரும் தண்ணீல இறங்கின உடனே குரு என்ன பண்ணியிருக்காரு, சீடனை போட்டு உள்ள ஒரே அழுத்தி புடிச்சிட்டு வெளியிலயே விடல. ஒரு ரொம்ப நேரம் அவனும் திமிரி ட்ரை பண்ணி பார்த்திருக்கான். வெளியில வர முடியல. அவர் அழுத்தி புடிச்சிட்டு இருக்காரு. புடிச்சிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு விட்டுட்டு, "இப்போ உனக்கு என்ன தேவைப்பட்டது?" அப்படின்னு கேட்டாரு. கேட்ட உடனே அவர் வந்து, "எனக்கு வந்து மூச்சு காத்து தான் இப்ப தேவையா இருந்தது." அப்படின்னு சொல்லி தலைய தூக்கிட்டு அந்த சீடன் சொன்ன பதில் இதுவா இருந்தது. அப்போ உடனே அவர் கேட்டார், "இந்த மூச்சு காத்து உனக்கு எவ்வளவு தேவையோ, இந்த அளவுக்கு உனக்கு அந்த ஒரு இது இருந்ததுன்னா தான் ஆன்மீகத்துல உனக்கு ஆன்மீகம்ன்றது தெரியும். அந்த அளவுக்கு உனக்கு கடவுள் தேவையா இருந்தா மட்டும் தான் உனக்கு ஆன்மீகம் கிடைக்கும். அந்த தாகமும், ஆசையும் உன்கிட்ட இருந்தா மட்டும் தான் நீ வந்து ஆன்மீகத்த பெற முடியும். இல்லன்னா நீ வெறும் உன்னோட அறிவ வச்சுண்டோ, சாஸ்திரம் படிச்சுண்டோ, வேற ஏதாவது உருவத்த இது பண்ணிட்டோ, அந்த மாரி என்ன பண்ணாலுமே உன்னால ஆன்மீகத்த பெற முடியாது." அப்படிங்கிறத அ அந்த குரு வந்து சீடனுக்கு போதிச்சார். அடுத்தது வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு மன்னர் வந்து அ காட்டுக்கு போயி வேட்டையாட போனப்போ, அங்க ஒரு மாமுனிவர பார்த்தார். அந்த மாமுனிவர்ட்ட வந்து, "அ நீங்க வந்து என்கூட வந்து என்னோட அரண்மனைக்கு வந்துருங்க. எல்லா வசதியும் நான் உங்களுக்கு பண்ணி தரேன். நீங்க அங்கேயே இருக்கலாம்." அப்படின்லாம் சொன்னாரு. அதுக்கு உடனே முனிவர் வந்து, "இங்க இருக்கிற அனைத்து மரங்கள்லேருந்தும் எனக்கு நெறைய பழங்கள் கிடைக்குது. நான் சாப்பிடறதுக்கு அதுவே போதுமா இருக்கு. அதே மாரி இங்க ஓடுற ஓடை, ஆறு எல்லாத்துலேருந்தும் எனக்கு நெறைய தீர்த்தம் கிடைக்குது. அந்த தண்ணியே எனக்கு குடிக்கிறதுக்கு போதுமா இருக்கு. ஒரு குடில்ல இருக்கேன். இதுக்கு மேல லைஃப்ல என்னப்பா வேணும்? எனக்கு வேணுங்கிறதெல்லாம் இங்க கிடைக்குது. எனக்கு இதுவே போதும்." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா, அந்த மன்னன் வந்து வற்புறுத்தி எப்படியாவது நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி அரண்மனைக்கு கூட்டிட்டு போறாரு. அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிட்டு, ஒரு மூலையில போய் அவர் நின்னுட்டு, இவர உட்கார வச்சுட்டு, முனிவர உட்கார வச்சுட்டு ஒரு மூலைக்கு போயிட்டு, ஆ கடவுள் முன்னாடி, "இறைவா, எனக்கு இன்னும் நெறைய அந்த அந்த அரண்மனை வந்து ரொம்ப பயங்கர இதுவா பளிங்கு, ரத்னம், வைரம் அப்படியெல்லாம் இழைச்சு ரொம்ப பெரிய அரண்மனையா, மாளிகையா இருந்தது." அப்போ ஆனாலும் அந்த மன்னன் போய் கடவுள் முன்னாடி நின்னுட்டு, எனக்கு இன்னும் செல்வம் வேணும். எனக்கு இன்னும் நெறைய பேர வந்து நெறைய நாட வந்து நான் கைப்பற்றணும்." அப்படி இப்படின்னு சொல்லி நெறைய வேண்டின்டார். வேண்டின்னே இருக்கும்போது இந்த முனிவர் என்ன பண்ணாரு, எழுந்து வேகமா நடக்க ஆரம்பிச்சுட்டாரு. நடக்க ஆரம்பிச்ச உடனே இந்த மன்னன் ஓடி போய், "ஆ நான் என்ன முனிவரே, நான் இன்னும் பரிசே உங்களுக்கு குடுக்கல. அதுக்குள்ள நீங்க கிளம்புறீங்களே!" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அந்த முனிவர் வந்து சொன்னாரு, "யாச்சகன் கிட்டலாம் நான் எதுவும் கேட்கறது இல்லப்பா. எனக்கு எனக்கு நான் கேட்கறத உன்னால குடுக்கறதுக்கு உன்கிட்ட ஒண்ணும் இல்லப்பா." அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உனக்கு கடவுள் கிட்ட போயிட்டு, "அத குடு, இத குடு" அப்படின்னு நம்ம கேட்கறதே வந்து ஒரு வியாபாரம். அந்த மாதிரி வியாபாரம் வந்து பண்ண முடியாது. அன்புக்கு முன்னாடி அந்த மாரி வியாபாரம்லாம் பண்ணக்கூடாது. அன்புக்கு வெறும் கொடுக்க மட்டும் தான் தெரியும். வேற எதுவுமே தெரியாது. அப்படிங்கிறத விளக்கறதுக்காக தான் இந்த கதைய சொன்னார். அப்புறம் வந்து பயம். பயம் வந்து ஒரு தாய் வந்து ரோட்ல நடந்து போயிட்டே இருக்காங்க. நாய் பின்னாடி தொரத்துது. தொரத்தின உடனே வேகமா ஓடி போயி, ஒரு இன்னொரு வீட்ல போய் பூந்து ஒளிஞ்சுன்ட்டாங்க. அதோட முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் டே வந்து அதே தாய் வந்து அவங்க குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க. குழந்தைய தூக்கிட்டு வரும்போது, எதிர்க்க ஒரு சிங்கம் வந்து இவங்க குழந்தைய வாயில கவ்விட்டு ஓடி போயிடுது. இவங்க தொரத்திட்டு போயி, அந்த சிங்கத்து வாயில தான் போனாலும் பரவால்ல, நம்ம குழந்தைய காப்பாத்தணும் அப்படின்னு பாஞ்சு சிங்கத்தோட சண்டை போடுறா மாதிரி சொல்லி, அதாவது அன்பு வந்து பயம் அறியாது அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு கதைய சொல்றாரு. சண்டை போட்டு குழந்தை காப்பாத்தி நம்ம போனாலும் பரவால்ல அப்படின்னு அந்த தைரியமா அந்த தாய் வந்து சிங்கத்தோட போராடுற கதைய சொல்லியிருக்காரு. அதே மாரி நீதிபதி வந்து அ கோர்ட்ல வந்து தண்டனை குடுக்கிறவரா இருக்கலாம், பரிசளிக்கிறவரா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா, அவர் வீட்டுக்கு வரும்போது அவரோட மனைவி வந்து அவர வந்து நீதிபதியா பார்க்காம கணவனா தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி அந்த நீதிபதியோட குழந்தைகள் வந்து அவர அப்பாவா மட்டும் தான் பார்ப்பாங்க. நீதிபதியா பார்க்க மாட்டாங்க. அந்த மாரி தான் நம்ம இறைவனோட குழந்தைகள். அவர வந்து தண்டிப்பதோ, அவர தண்டிக்கிறார்னோ, இல்ல பரிசளிக்கிறார்னோ அப்படின்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த இது மூலமா சொல்றாரு. அப்புறம் இன்னும் ஒரு விஷயம். அந்த காலத்துல 1895ல அவர் எழுதின அந்த புக் இது. அ அ இது. இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, அழகான காதலனுக்கு அழகில்லாம ஒரு காதலியோ,
இல்ல அழகான காதலிக்கு அழகில்லாத ஒரு காதலனோ 2 பேரும் இருந்தாங்கன்னா, அவங்க 2 பேருக்குள்ள வந்து அந்த காதல் தான் முக்கியமா தெரியும். அதுதான் லட்சியமா இருக்கும். அவங்களுக்கு அந்த அழகு இல்ல அப்படிங்கிறதெல்லாம் தோணாது. ஆனா இதே 3வது மனுஷங்க வெளியில இருந்து பார்த்தாங்கன்னா, "என்ன இவன் அசிங்கமா இருக்கான். என்ன அவங்க அசிங்கமா இருக்காங்க." அப்படின்ற மாரி தான் நம்ப பேசுவோம். அவங்களுக்குள்ள அந்த இது தோணாது. அவங்களோட லட்சியம் வந்து வெறும் காதலா மட்டும் தான் இருக்கும். அதுவே அந்த லட்சியம்ன்றது காதல்ன்றதே அன்பு. அந்த லட்சியம் வந்து அவங்களுக்கு அதுவா மட்டும் தான் இருக்கும். வேற எதுவுமே அத தாண்டி அவங்களுக்கு தோணாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதனால எல்லாவற்றுக்கும் முன்பு அன்பு தான் உயர்ந்த லட்சியம் அப்படின்னு சொல்லி இதோட முடிக்கிறாரு. நன்றி. யாருக்கா ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. நல்லா பேசுனீங்க. ஆனா வந்து இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருந்தா நல்லா இருக்கும். சீக்கிரம் முடிச்சிட்டீங்க. ஷார்ப்பா 4:30க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. 4:30 கூட இன்னும் ஆகல. இதுல நிறைய விஷயங்கள் ரொம்ப இருந்தது. ஆனாலும் எது ரொம்ப முக்கியமோ அதை எடுத்து மட்டும் நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி நான் எடுத்துட்டேன் இதுல. ஹலோ கேக்குதா? கேக்குது சார், கேக்குது. இங்க நெட் ஒரு 15 மினிட்ஸ் பிரச்சனை போயிட்டு கிடைக்கல. ஓஹோ. கிடைச்சி சரி உட்காந்தாக்கா முடிச்சிட்டீங்க நீங்க அதுக்குள்ள. நான் 25 மினிட்ஸ்க்கு தான் சார் ரெடியே பண்ணியிருந்தேன். அது ரொம்ப பெரிய நிறைய விஷயங்கள் இருந்தது. இருந்தாலும் ரொம்ப அதுக்கு தேவையான இதை மட்டும் எடுத்து நான் அதை பத்தி தான் பேசினேன் நானு. இப்போ சிட்டி ஆபீஸ்ல யாராவது கமெண்ட் சொல்லட்டும் மேம், ஷேர் பண்ணட்டும். யாரு பக்கத்துல அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களோட? சிட்டி ஆபீஸ்ல யாரா பேசுங்கப்பா. ஏன் உள்ள இதுக்குள்ள போயிருக்கலாம் கான்ஃபரன்ஸ் நீங்க வெளியே உட்காந்தீங்க? இங்க உட்காந்துட்டேன் சார், இவங்க ரூம்ல, சிஸ்காம் ரூம்ல. ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க மேம். ஒரு லைஃபுக்கு வந்து ஆன்மீகம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அது எப்படி வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், என்னென்னலாம் பண்ணா வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் கிறிஸ்டல் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். இன்னும் அதே மாதிரி கான்செப்ட் சொன்ன மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் பெருசா பேசியிருந்துருக்கலாம். ஏதோ சின்னதா முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு கதையும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட்ல மேம் சொல்லி முடிச்ச மாதிரி எதிர்பார்க்காத அன்பு வந்து ஒரு நல்ல விதமா இருக்கு. எதிர்பார்த்து அன்பு செலுத்துறதோட எதிர்பார்க்காத அன்பு இன்னும் நல்ல விதத்திலையும் முடியும். நம்மளுக்கும் சந்தோஷமா உண்டாகும், மற்றவங்களுக்கும் உண்டாகும். அது அந்த விஷயம் நல்லா சொல்லியிருந்தாங்க மேம். அதுதான் மெயின் கருத்தா இந்த புக் ரிவ்யூல நான் எடுத்துக்கிற விஷயம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. வேற யாராவது இருக்கீங்களா சிட்டி ஆபீஸ்ல கமெண்ட் ஷேர் பண்றதுக்கு? அவ்வளவுதான் மேம், அவ்வளவுதான். ஓகே. ஆன்லைன்ல ஜாயின் ஆயிருக்க வேற யாராவது உங்களோட கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கம்மா. லாஸ்ட் மினிட்ல தான் நாங்க வேற ஒரு மீட்டிங்ல இருந்தோம். ஜாயின் பண்ணிட்டு சரி ஆரம்பிப்பாங்க இனிமேதான் சொல்லி பார்த்தா அது ரிவ்யூவே முடிஞ்சிருக்கு. நம்ம ஏன்னா எல்லாருக்குமே ரிசிஷன் கொடுத்துட்டோம் ரொம்ப சீக்கிரம் க்ளோஸ் பண்ண சொல்லி. ஏன்னா லாஸ்ட் 2-3 வீக்ஸா ஜாயின் பண்ணும் போதெல்லாம் எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளாரே க்ளோஸ் பண்ணிடுறாங்களே. ஏதாவது டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிட்டீங்களா எல்லார்கிட்டையும்? அப்படியெல்லாம் ஒண்ணும் சொல்லல சார். ஏன்னா லாஸ்ட் வீக்கும் மோகன் நிறைய ஃப்ளோ சொல்லிட்டு இருந்தாரு. அவரும் அப்படியே ஒரு மாதிரி டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டாரு. நான் வேற ஒரு நாங்க எல்லாருமே டீம் மீட்டிங்ல ஒண்ணுல இருந்தோம். முடிச்சுட்டு ஜாயின் பண்ணா க்ளோசர்ல வந்துருச்சு அந்த 4:25க்கு. அதனால சாரி, என் சைட்ல வேற எதுவும் என்னால சொல்ல முடியல கமெண்ட்ஸ். ஓகே ஓகே சார். எப்பவுமே 40 மினிட்ஸ் சொல்லலாம். 40 மினிட்ஸ் பேசணும், 20 மினிட்ஸ் கமெண்ட்ஸ். 25 மினிட்ஸ்ல முடிச்சிட்டாங்க. சிசில இருந்து யாராவது கமெண்ட் ஷேர் பண்றீங்களா? பட்டினப்பாக்கம் டாக்டர் கவிதா இருக்காங்களா? வேற யார் இருக்காங்க பட்டினப்பாக்கத்துல? எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட்டினப்பாக்கம்ல யார் ஜாயின் பண்ணிருக்கீங்கப்பா? சும்மா ஜாயின் பண்ணிட்டு போயிட்டாங்க. எல்லாம் கன்சர்ன் நிறைய பண்றாங்க. குட் ஈவினிங் மேம். எங்க இருந்து பேசுறீங்க? ஜெயசுதா பேசுறீங்களா மேம்? எஸ் மேம். ஓகே ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க மேம். நம்ம ராமாயண கதைகளை நம்ம ராமரோட அறநெறிகள்
அப்புறம் உங்க கோபத்துக்கு இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் கேரக்டருமே குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. இது இன்னொரு தடவை திருப்பி கூட குரூப்ல போட்டா ரொம்ப யூஸ் ஆகும் நான் நினைக்கிறேன் மேம். நிறைய பேரோட குணங்கள் வந்து நம்மளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருந்தது. அதை நம்மளுக்கு வந்து அதையே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நிறைய மாற்றங்கள் நான் நம்மளுக்குள்ள இப்ப எனக்குள்ள இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் மேம். ராமாயணத்துல ஒவ்வொருத்தர் கதையுமே ஒவ்வொருத்தர் குணங்களோட இருக்குங்கிறது வந்து மேம் சொல்லியிருந்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மேம். Thank you. அது என்ன Thank you. சொல்றீங்க நீங்க? இன்னும் கொஞ்சம் பேச சொல்றீங்களா மேம்? ஆமா உங்களை மேம். பாருங்க, உங்களோட ரசிகர் ஒவ்வொருத்தங்களுக்கும் இன்னொரு ஒவ்வொரு தடவை குணங்கள் சொன்னாங்கல்ல, அதையே குரூப்ல இன்னொரு தடவை ஷேர் பண்ணா எனக்கு மறந்தாலுமே நான் திருப்பி எல்லாருக்கும் சொல்லதுக்கு வாய்ப்பு இருக்கு மேம். கரெக்டா? அதனால மேம். அடுத்த கேள்வி யூடியூப்ல போடலாம். கஸ்வால இருந்து யாராவது கமெண்ட் ஷேர் பண்ணுங்கப்பா. மேம் சிட்டி ஆஃபீஸ் அருண் சொல்றேன். கசுவால யாரு இருக்கீங்க? யாராவது ஆன் பண்ணிட்டு மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் மேம், கேக்குதுங்களா? யாரு? பிரதாப் சார் பேசுறீங்களா? பிரதாப் சார் பேசுறேன் மேம். சொல்லுங்க சொல்லுங்க. நான் எதிர்பார்த்தேன் நிறைய நேரம் பேசுவாங்கன்னு. சீக்கிரமா முடிச்சிட்டாங்க, நல்லா இருந்தது மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். சரி, நம்ம இந்த மீதி இருக்கிற டைமை யூஸ்ஃபுல்லா முரளி சாரோட கமெண்ட்ஸோட கேட்டுடலாம். அன்பு மதத்தை பத்தி அவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவாரு. சாரோட கமெண்ட்ஸ் கேட்டுடலாம். இப்படிதான் காத்தாயிருந்து ஆகிட்டு இருக்கு. எல்லாம் பாதியிலே நிறுத்திட்டு என்ன பேச இருக்காங்க. இங்க நெட்டு முதல்ல கொஞ்சம் கனெக்ட் ஆகாம இருந்தது, அப்புறம் கனெக்ட் ஆகல, அப்புறம் திருப்பி போயிடுச்சு. அப்புறம் திருப்பி வந்து ஜாயின் பண்ணும்போது நீங்க ஜானகிராமன் நீங்க சரி ஜானகிராமன் தான் கூப்பிடுறீங்கன்னு சொன்ன. ஜானகிராமன் கிளம்பி வண்டியில போயாச்சு சென்னைக்கு. சென்னை வண்டி அதாவது பை ரோடு போறவங்க கிளம்பி போயிட்டாங்க. நாங்கெல்லாம் நைட்டு ட்ரெயின்ல போறவங்க ஒரு 4 பேர் உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் போயிடுச்சு. ஜானகிராமன் வண்டியில போயிட்டு இருக்காரு. ஜாயின் பண்ணல போகுது ஜானகிராமன். நீங்க கூப்பிட்டுமே ஜாயின் பண்ணல. ரைட்டு. நீங்க உங்களுடைய புக் ரிவ்யூன்றது ஒன்றும் கேட்க முடியல. நீங்க என்ன பேசுனீங்கன்னு தெரியல எங்களுக்கு. ஏன்னா நாங்க வந்து நெட்டு முயற்சியில டைம் போயிடுச்சு எங்களுக்கு. இருந்தாலும் விவேகானந்தர் புக்கு அன்பு மதம் அப்படின்னாக்கா விவேகானந்தர் மாதிரி ஒருத்தர் வந்து அன்பை பத்தி பேசியிருக்க வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு வந்து அவர் முழுக்க வந்து அவருடைய மதம்னாலே வந்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதுதான் மதம் அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமா சொல்லிருக்காருன்னா அது அன்பினுடைய அடிப்படையில் தான் இருக்க முடியும். ஏன் மத்தவங்க நமக்கும் எதுக்கு உதவி செய்யணும்? எவ்வளோ கஷ்டப்படுறான் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுலாம் இல்லையா? அதுதான் இருந்தது முன்னாடிலாம். வந்து மதம் சொன்னா மத நம்பிக்கைன்னா நம்ம நாட்டில் வந்து நிறைய அப்படிதான் இருந்தது. கர்மா தியரியை வந்து தப்பா புரிஞ்சுட்டாங்க. தப்பா புரிஞ்சுட்டு ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு சொன்னாக்கா அது அவன் போன ஜென்மத்துல பண்ண பாவம், அதை போய் நம்ம வந்து குறுக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் பாவம் பண்ணா அவன் அவஸ்தைப்படுறான், அவன் பாட்டு அவஸ்தைப்பட்டு இருக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி தான் நம்மளுடைய மத நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. இதுக்கு ஒரு இன்சிடென்ட் எனக்கு, நான் பெங்களூர்ல படிச்சுட்டு இருந்த காலத்துல நடந்தது. நானும் இன்னொருத்தர் ராம்தாஸ் பேர், அவருக்கு வந்து பிஹெச்டி பண்ணிட்டு இருந்தாரு. நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேன், அவர் பிஹெச்டி பண்ணிட்டு இருந்தாரு. அவர் வந்து அந்த சின்மயா மிஷன் அதெல்லாம் ரொம்ப தீவிரமா ஈடுபாடு கொண்டவர். ஸோ அவரு நானும் சேர்ந்து பெங்களூர் ஸ்டேஷனுக்கு வந்தோம். பெங்களூர் ஸ்டேஷனுக்கு எதிர்க்க பெங்களூர் போனவங்களுக்கு தெரியும், ஒரு பிரிட்ஜ் மாதிரி போகும் பஸ் ஸ்டாண்டு. அந்த பிரிட்ஜில் இருந்து ஒரு பக்கம் கீழே இறங்கினா லோக்கல் பஸ், ஒரு பக்கம் கீழே இறங்கினா வெளியூர் போற பஸ். அந்த மாதிரி பெங்களூர் அரேஞ்ச்மெண்ட் இன்னும் அப்படிதான் இருக்கு. ஆனா அந்த பிரிட்ஜ் ஃபுல்லா பிச்சைக்காரங்க இருப்பாங்க, ஃபுல்லா பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு அம்மா கையில குழந்தைய வச்சுட்டு பிச்சை எடுத்தோட கை நீட்டினா, சரி நான் வருஷம் எடுத்து ஏதோ போட போனாக்கா டக்குன்னு என் கையை பிடிச்சாரு. பிடிச்சிட்டு பண்ணாத, பைசாலாம் போடாத அப்படின்னாரு. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? இல்ல அந்த அம்மா போன நிமிஷத்துல பண்ண பாவம், அவங்க பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க, அந்த கர்மா வந்து அவங்க இப்படிதான் கழிக்கணும், பிச்சை எடுத்துதான் கழிக்கணும், அதுல நம்ம போய் தலையிடக்கூடாது அப்படின்னாரு. அவரு தான் நிறைய வேதங்கள்லாம் படிச்சு ஒரு வேத விற்பனர் மாதிரி அவருக்கு ஒரு மனசுல நினைப்பு. அந்த நினைப்புல இப்படி சொன்னார் என்கிட்ட. நான் போட்டேன், அவங்க அந்த அம்மா ஏதோ கையில அந்த காசு ஏதோ போட்டேன். போட்ட அப்புறம் இவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்க சொல்றீங்க
இந்த அம்மா போன ஜென்மத்துல வந்து பாவம் பண்ணாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு இன்னொரு ஸ்டெப் எனக்கு அதிகமா தெரியும். அந்த அம்மா என்ன பாவம் பண்ணாங்க கூட தெரியும் எனக்கு. அப்படியா அப்படியா என்ன சொல்ற நீ அப்படின்னாரு. ஆமா சார், அந்த அம்மாவும் அந்த அம்மாவோட ஃப்ரெண்டும் 2 பேரும் ரோட்ல போயிட்டு இருந்தாங்க. அப்ப யாரோ பிச்சை எடுத்தாங்க. இந்த அம்மா ஓகே அவங்க ஃப்ரெண்டு வந்து காசு போட போன போது இந்த அம்மா போடாத போடாத கையை பிடிச்சா. அப்படி ஒரு பாவம் பண்ணதால இந்த ஜென்மத்தை பிச்சை எடுக்கிறான்னு சொன்னாங்க. கர்மா தியரி வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணா இந்த மாதிரிலாம் அவன் சொல்லிட்டே போறான். அவர் அப்படியே ஒரு மாதிரி பார்த்தாரு, என்ன அப்படி பேசுறாங்க. இது ஆக்சுவலா நம்ம விமர்சானந்தாட்ட சொன்னா அவர் அடுத்த வாட்டி ராமகிருஷ்ண விஜயத்தை ஒரு இதுவா போட்டார், ஒரு கதையா போட்டு விட்டாரு இதை. ஸோ மதத்தினுடைய நம்பிக்கைன்றது அந்த மாதிரி தான் இருந்தது விவேகானந்தருக்கு முன்னாடி. கர்ம யோகம் அப்படின்னு சொன்னாலே எல்லாமே வந்து செய்யக்கூடிய பூஜைகள், யோகம், இது யாகம், தவம், இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் கர்மயோகம்னு சொல்லியிருக்கு அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. விவேகானந்தர் தான் கர்மயோகம்னு சொன்னா அடுத்தவங்களுக்கு உதவி பண்றதுதான் கர்மயோகம்னு மாத்தினார். மாத்திட்டு அதையும் நான் சொல்லியிருக்கேன். அந்த சில பேர் கேள்வி கேட்டாங்க அவரை, இந்த மாதிரிலாம் யாரும் ஒரு விளக்கம் சொல்லலையான்னு சொன்னாக்கா, இந்த விளக்கம் எனக்காக காத்திருந்தது அப்படின்ட்டாரு. அதனால அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், அது மதத்தினுடைய ஒரு பகுதி தான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக, அது இல்லாம இல்லை முன்னாடி, பட் அது ரொம்ப தெளிவாக எடுத்துரைத்தது விவேகானந்தர் தான். அது அன்பினுடைய அடிப்படையில் தான் அவர் அப்படி சொல்லியிருக்க முடியும். ஒரு மத தலைவர் ரொம்ப வேகமா தீவிரமா பேசக்கூடிய ஒருத்தர், அவர் வந்து வாழ்நாள் கூட சொன்ன விஷயமே இது ஒண்ணுதான். வந்து ஏழையினுடைய கண்ணீரை துடைக்காத மதம், அனாதை குழந்தைக்கு உணவு கொடுக்காத மதம், விதவைகளின் வாழ்வுக்கு ஆதாரம் கொடுக்காத மதம், அப்படிப்பட்ட மதம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி கடவுள் எனக்கு தேவையில்லைங்கிறாரு. அந்த அளவுக்கு தீவிரமா பேசியிருக்காரு. ஸோ அவரு வாழ்க்கையை ரொம்ப ஆரம்பத்தில் ரொம்ப அடிபட்டாரு. அவருக்கு யாரும் ஆரம்பத்தில் உதவி பண்ணல. நிறைய பிரச்சனைகள்லாம் அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அவர் லைஃப்ல சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்காரு ஒரு காலகட்டத்தில். இந்த மாதிரி இருந்ததால அதை அனுபவிச்சு தெரிஞ்சிருக்கு அவருக்கு. இதுதான் முக்கியம்னு சொல்லி சாப்பாடு தான் கடவுள்னு சொல்றாரு. நம்ம நிறைய சேவாலை பத்தி பேசும்போது நிறைய சொல்லியிருக்கோம். பசித்தவனுக்கு ரொட்டி வழிகளை தான் கடவுள் வருகிறார்லாம் சொல்லியிருக்காரு. அதனால பசியோட கொடுமை ரொம்ப தெரிந்தவர். விவேகானந்தா யூனிட் இருக்கக்கூடிய ஸ்லோகனே வந்து ஏழைக்கு உணவளித்தல் தான். அதனாலதான் நம்ம ஹாஸ்டலுக்குலாம் விவேகானந்தா யூனிட் ஒரு அமைப்புக்குள்ள கொண்டிருக்கோம். ஹாஸ்டல்ஸ் பண்ற இடங்கள் நம்ம விவேகானந்தா ஹாஸ்டல்லாம் போட்டிருக்கோம். இதுக்கு காரணமே வந்து அந்த உணவளிக்கணுங்கிற விஷயம் தான். அதனால அன்பு மதம்ங்கிறது விவேகானந்தர் தான் ரொம்ப தீவிரமா சொன்னது. ஸோ அவர் சொன்ன புத்தகத்தை படிச்சிருக்கீங்க, அதை பத்தி பேசியிருக்கீங்கன்றது நிச்சயமா நல்லா இருந்திருக்கணும். அது ஜனகவல்லி நல்லா பேசினாங்களோ இல்லையோ, விவேகானந்தர் புக்கு நிச்சயமா நல்லா இருந்திருக்கணும். அன்பை பற்றி அவர் சொன்னது நிச்சயமா நல்லா இருந்திருக்கும். வேற வழியே கிடையாது. அதனால நல்லா தான் பேசியிருக்கோம் ஜனகவல்லி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நல்லாதான் மேம் பேசியிருந்தீங்க. கொஞ்சம் கேட்கும் போதெல்லாம் நல்லாதான் இருந்தது. அந்த ராமர் லக்ஷ்மணர் எல்லாம் சொன்னீங்க. ஆனா அதோட ஓப்பனிங் எண்டிங் எல்லாம் எங்களுக்கு ஃபுல்லா புரியல, ஃபுல்லா கேட்க முடியல. நல்லாதான் இருந்தது. அதனாலதான் பிரசன்னா சார் சொன்ன மாதிரி ஓகே செட்டப் எல்லாம் வச்சுட்டு ஓகே இனிமே நல்லா கேட்கலான்னு உட்காரும் போது நிறைய விட்டுறது நன்றின்ட்டீங்க. ஒன்னும் புரியல, அதனாலதான் கேட்டோம். ரொம்ப சந்தோஷம் மேம். வேற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது இன்னும் நிறைய நேரம் நீங்க பேசணும் அப்படிங்கிறது எங்களோட விருப்பம். வேற யாராவது ஏதாவது கமெண்ட் ஷேர் பண்ண போறீங்களா? முடிச்சுக்கலாங்களா? புக் ரிவ்யூல கலந்துகிட்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.